ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே, திரு ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே, நெஞ்சை அகலாமல் துணை நின்று புகழ் தருவாய் ஈஸ்வரியே, ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே. ஸ்வரசீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். பொதுவாக எல்லாருக்குமே திருச்சி அப்படின்னு சொன்னாலே காவிரியும் ஸ்ரீரங்கமும் தான் நினைவுக்கு வரும். ஆனால் அகிலாண்டேஸ்வரியை மையமாக வச்சு ஒரு சிவன் கோயில் இங்கே இருக்குது, திருவானைக்காவல் அப்படிங்கிற இடத்துல. திருச்சி மற்றும் சுற்றுப்பகுதியில் சேர்ந்தவங்களுக்கு இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு எளிதாக வழி தெரியும், இந்த கோயிலுடைய பக்தர்களுக்கும் வழி தெரியும். ஆனால் நான் விருதுநகர்லேருந்து வர்றதுனால கூகுள் மேப்பு போட்டு வந்தேன். அது வேகமாக கூட்டிகிட்டு போகிறேங்கிறதுனாலையா என்னன்னு தெரியல, ஒரு சின்ன சந்து வழியாக கூட்டு போயிடுச்சு. திருவானைக்காவல்ங்கிற அந்த ஊருக்குள்ளே நுழைஞ்சதுமே உள்ளுக்குள்ளே ஒரு நல்ல ஸ்கூல் ஒன்று நம்மளை வரவேற்குது. அது பக்கத்திலே இப்படி ஒரு பழமையான கட்டடம் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறது மாதிரி இருக்குது. இதெல்லாம் அந்த அகிலாண்டேஸ்வரி கோயிலுடைய வெளி சுற்று மதில் தான் போல் இருக்குது. நூல் பிடிச்சது மாதிரி எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். இதுக்கெல்லாம் என்னங்க படிச்சிருப்பாங்க அவங்க. இந்த கோவில் மிகப்பெரிய வளாகத்தை கொண்டது, பல ஏக்கர் கணக்கில் இருக்குது. இந்த கோயிலை சுற்றி 5 பிரகாரங்கள் இருக்குது. அதில் இப்போ நாம் நின்றுக்கிட்டு இருக்கிறது கிழக்கு விபூதி பிரகாரம்னு சொல்கிறாங்க. இது அப்போது பிரகாரமாக இருந்தது, இப்போ ஒரு தெருவாக இருக்குது. இந்த தெரு வழியே போனோம்னா தெற்கு பக்கம் போயிடலாம். ஆனால் நாம் தெற்கு பகுதிக்கு இப்போ போகாமல் அந்த தெரியுது பாருங்கள், அந்த கோவில் கோபுரம் தெரியுதா, அங்கே போக போகிறோம். இங்கே நுழையிற இடத்துல மொட்டை கோபுரங்கள் தெரியுது, பார்த்தீங்களா? அகிலாண்டேஸ்வரி கோயில் கோபுரம் பார்த்தீங்களா, நேர அந்த 2 மொட்டை கோபுரங்களுக்கு நேர தெரியுதா? நூல் பிடிச்சது மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்க. பார்த்தீங்களா? இந்த திருவானைக்காவல் கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ்லேயே ஏழை விநாயகர் கோயில்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஏழை விநாயகர்னு போட்டு அவருக்கு ஸ்ரீன்னு வேற பேர் வச்சுருக்காங்க. இந்த சிலையை பார்த்தா ரொம்ப பழமையானதாக இருக்குது. எதுக்கு இந்த பேர் வச்சாங்கன்னு தெரியலை. திருவானைக்காவல் அப்படிங்கிற இந்த ஒரு கோயிலுக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். இது திருச்சியில் தான் இருக்குது. பொதுவாக ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற கோயில் இன்னொரு பக்கத்தில் இருக்குது. இந்த திருவானைக்காவல்ங்கிற இந்த கோவிலில் என்ன விசேஷம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். உள்ள நுழையிற இடத்துலையே இது வந்து அந்த பழைய காலத்தில் அந்த மன்னர்கள் காலத்தில் இருக்கும்ல, அதுபோல் ஒரு வித்தியாசமான இந்த வடிவமைப்பில் கட்டடங்கள்லாம் வித்தியாசமாக இருக்குது. அதை உள்ளே போய் பார்த்தா தெரிய வரும். கோவில் பிரகாரத்துக்குள்ளே நுழையிற இடம் சற்று குறுகலாக தான் இருக்குது. இப்போ அதில் வேனுகள்லாம் போகத்தான் செய்யுது, வரத்தான் செய்யுது. கலை வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்குது. இந்த காவிரி கரையில் அமைந்துள்ள இந்த திருவானைக்காவல்ங்கிற இந்த ஊரை திருவானை கோயில்னு அழைக்கிறாங்க. இது ஒரு சிவன் கோயிலாக இருந்தாலும் இங்கே மெயின் தெய்வமாக இருக்கிறவங்க அகிலாண்டேஸ்வரி தாயார் தான். இந்த கோயிலுடைய பேர் அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவில் வரலாறு அப்படின்னு விக்கிபீடியாவில் படிக்கும்போது பல்வேறு தகவல்கள் இருக்குது. அதில் புராண கதை ஒன்று சொல்கிறாங்க. அதாவது புராண காலத்தில் இந்த ஏரியாவில் வெண் நாவல் மரங்கள் அதிகமாக இருந்ததாகவும் அதில் ஒரு நாவல் மரத்தடியில் ஒரு சிவலிங்கம் சுயம்புவாக தோன்றி இருந்ததாகவும் சொல்கிறாங்க. நான் ஏன் கோயிலுக்குள்ளே சீக்கிரம் போய் காட்டாமல் இங்கே வெளிப்பிரகாரத்திலே நின்று உங்களுக்கு இந்த விவரங்களை சொல்லிகிட்டு இருக்கேன்னா, வீடியோ ஒரு முழுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதோட ஒரு பில்டப்னு கூட வச்சுக்கோங்களேன். இதை பார்த்தீங்களா, ஒரே கல்லுங்க, ஒரே கல் இவ்வளோ உயரத்தில் எப்படி தான் செஞ்சாங்கன்னு தெரியல. இதை இப்போ வந்து இப்படியே வச்சு அவங்க சிற்பிகள் செதுக்கியிருக்க முடியாது, படுக்க வசத்தில் வச்சு தான் செதுக்கியிருக்க முடியும். அதுக்கப்புறம் எப்படி இதை தூக்கி இப்படி நிறுத்தினாங்கன்னே தெரியல. இப்போ நம்ம கோபுரத்தோடைய கிழக்கு பகுதிக்கு வந்திருக்கோம். இதுதான் கோவிலுடைய வாசல்னு நான் நினச்சிட்டு போயிட்டு இருந்தேன். ஆனால் இதை விட பெரிய வாசல் அந்த பக்கம் ஒன்று இருக்குது. அதை அப்புறமா போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே என்ன
தகவல்கள் இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். இந்த பிரகாரங்கள் எல்லாம் இப்போ மக்கள் வசிக்கின்ற வீடுகளாக மாறி இருக்குது, கவனிச்சிங்களா? இதை ஏன் நான் ஸ்கிப் பண்ணலை அப்படின்னு சொன்னால், இந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு இதுவரை கோயில் பார்க்காதவங்க பார்த்துக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்காகவும் தான். என்னடா இது கோயில் இப்படி இருக்குது, வாசல் இப்படி இருக்குது, யாரையும் காணோம், சுவாரஸ்யம் குறைவாக இருக்கேன்னு கொஞ்சம் யோசிக்கிட்டே நடந்து கிட்டத்தில் போயிட்டு இருந்தேன். முதல்ல பாடப்பட்ட அந்த பாடல் தவிர வேறு எதுவும் இந்த கோயிலை பற்றி தெரியாது. சரி உள்ளே போய் பார்ப்போம், ஏதாவது ஒரு வழியை சிவன் விடுவார் அப்படின்னு சொல்லி போனேன். கேட்டு பூட்டி கிடக்கு. ஆனால் அங்கே ஒரு அம்மா உட்காந்துட்டு தன்னுடைய குழந்தைகளோட ஏதோ விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல எதுவும் சாமி சிலை எரிஞ்சா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த கிளியஞ்சிட்டியாக கிடக்குது. சாமி சிலை இருந்ததுக்கான எந்த அறிகுறியும் இதில் இல்லை. வைக்கிறதுக்காக வச்சுட்டு விட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த பக்கத்தில் ஒரு சாமி சிலை இருக்குது. இது போல தான் அந்த பக்கம் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இல்லை. அப்படியே பார்த்தோம்னா இது வந்து புதுசாக வச்சது மாதிரி இருக்கு. இதெல்லாம் அந்த கோவில் கட்டும்போதே வச்ச சிலைகள் இருக்குது. அங்கங்கே எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா? என்ன கட்டுமானம் சாமி! இதெல்லாம் கட்டுமான தப்பே உள்ளதா? பூரா கல்லு தான் வகையில். என்ன இது? மனிதர்கள் தூக்கி வச்ச கல்லா இது? இப்போ ஒரு பாலம் கட்டுறதுக்கு எந்த பாடு போடுறாங்க? எப்படி தான் பண்ணாங்கன்னு இல்லையே. அப்போ இந்த மேலே உள்ளதெல்லாம் ஒரே கல் தான். எவ்வளோ பெரிய கல் பாருங்க. ரெண்டு பக்கமும் சாமி சிலை இருக்கு. இப்போ இது பூட்டு கிடக்கு. இது எப்போ திறப்பாங்க என்னன்னு தெரியல. பரவாயில்ல, சொல்லுங்க. நீங்கள் எந்த ஊருக்காரங்களா? இந்த கோயிலுடைய பேர் என்ன? ஜெம்பிகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி. திருவானைக்காவல் குடியிருக்கும் அகிலாண்டேஸ்வரின்னு இதை வச்சு தான் வந்தது. இங்கே சிறப்பு என்ன? நீர்த்தலம் சொல்லுவாங்க. வேற என்னென்ன சிறப்பு இருக்குங்க? தெரியல உங்களுக்கு? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இந்த கோயிலுடைய சிறப்புகளை பற்றி? தெரிஞ்சதை சொல்லுங்களேன், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், ஊர் மக்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்கல்ல. இங்கே இவங்க இந்த சகோதரி என்ன சொன்னாங்கன்னா, கம்பீஸ்வரர் அகிலாண்டேஸ்வரின்னு சொன்னாங்க. ஒரு பாடல் ஒன்று நினைவு இருக்குது எனக்கு, அதை நான் சொல்லிட்டேன். நான் விருதுநகர்லேருந்து வந்திருக்கேன். இதை பற்றி தெரிஞ்சால் நாங்கள் யூடியூப் சேனலில் போட முடியும். அதுக்காக தான் கேட்குறேன். இங்கே என்ன சிறப்பு? இந்த கோயில் கட்டி எத்தனை வருஷம் இருக்கும்? தெரியல. நாங்கள் பிறந்த காலத்துலலாம் எப்படிங்கிறது நாங்கள் இப்போ 40 வருஷமாக இருக்கிறோம். 60 வருஷம் சிறப்பு இருக்கு. ஆனால் வருஷம் வருஷம் ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி அந்த பூஜைலாம் நடக்கும். அப்புறம் தேர் திருவிழா, 2 தேர் ஆடுது. 2 தேர் 5 தேர் வரும். மொத்தத்தில் 5 தேர் வரும். முருகன், பிள்ளையாரு, அகிலாண்டேஸ்வரி சேர்ந்து போவாங்க. முதல் சின்ன 5வது தேர் யாருன்னு கேட்டேன். இப்போ முருகன், பிள்ளையாரு, சிவன், அகிலாண்டேஸ்வரி. 5வது யாரு? கம்பீஸ்வரனா? அவர் ஈஸ்வரன் தானே? ஜெகதீஸ்வரர். அது சண்டீஸ்வரர், அகிலாண்டேஸ்வரி. அது பிள்ளையார் போவார் ஃபர்ஸ்ட். அது ஓகே. அப்படியே அதுக்கு முன்னாடி முருகன் போவார். கரெக்ட். முருகனுக்கு அப்புறம் சண்டீஸ்வரர் போவார். 3 பேர் 3. அப்புறம் தாப்பனும் தாயாரும் போவாங்க. அப்ப அகிலாண்டேஸ்வரியோட தனியா ஒருத்தர் போவார். ஓ, சேர்ந்து போவாங்க, ஒருத்தர் தனியா போவாங்க. அதாவது மொத்தம் 5. சூப்பர். 5 தேர். 5 தேர் ஒரே நாள்ல. ஒரே நாள்ல தான். அதான் முதல்ல சொன்னாங்க, ஒரே நாள்ல தான். ஒரே நாள்ல இங்க போகும். அடுத்தது ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை பூஜை நடக்கும். அப்புறம் இந்த இது வருது. இப்பெல்லாம் நிறைய பண்றாங்க. அதாவது பாரம்பரியமா நடந்தது ஆடி சிறப்பு. ஆமா. இது ஏற்கனவே வந்தது. இப்ப தெரிஞ்சு இப்ப எடுத்து செய்யறாங்க. உங்களோட பேசுனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க. நிறைய பேருக்கு இது பயனுள்ளதா இருக்கும்.
இன்னும் எனக்கு நான் படிச்சுதான் நிறைய சொல்லுவேன், எனக்கு எல்லாம் தெரியாது, தெரிஞ்ச அளவு சொல்றேன். இல்லை இவ்வளோ சொன்னதே பெரிய விஷயமா இருக்கு. ஆடி தெப்பம், தை தெப்பம் இதெல்லாம் வரும். தெப்பம் இங்கே இருக்கா? உள்ள தெப்பம் தெப்பம் வெளியில வெளியில ஸ்ரீரங்கம் போற வழியில தெப்பம் இருக்குல்ல, அது தை தெப்பம், தை பூசத்துக்கு வரும். சகோதரிகளே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க சொன்னதுக்கு தகவலுக்காக. நான் இங்க யாரு கேட்குன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் வருவார், அனுப்பிச்சு விடுவார். அனுப்பிச்சாரு, வந்துட்டீங்க இல்ல? ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். சரி சரி சரி. கோவிலுக்கு பக்கத்திலேயே உள்வீதி அப்படின்னு சொல்றது ரொம்ப அகலமா இருக்குது. ஏன்னா அந்த தேரெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு சௌரியமா இருக்குங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க அந்த காலத்திலேயே. இப்போ நாம் அந்த புராண கதைக்கு வருவோம். அதாவது சிவகணங்களில் இருவர் பெற்ற சாபத்தினால் ஒருவர் யானையாகவும் மற்றொருவர் சிலந்தியாகவும் பிறந்தார் அப்படிங்கிறது விக்கிபீடியாவில் தகவல். சிவகணம்னா என்னன்னு எனக்கு தெரியல, யாராவது தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 2 பேரில் சிலந்தி அந்த சுயம்புவாக இருக்கிற அந்த லிங்கத்து மேலே வலையை பின்னி பின்னி வச்சுக்கிட்டே இருக்குமா, அதாவது தூசிப்படாமல் பாதுகாக்குமா. யானை காவிரியில் நீர் கொண்டு வந்து டெய்லி அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுமா. அப்படி யானை வந்து டெய்லி அபிஷேகம் பண்ண வரும்போது இந்த சிலந்தி வலையை பூரா பிச்சு போட்டுருமா, என்ன இது அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இதனால் சிலந்திக்கும் அந்த யானைக்கும் சண்டை வந்துச்சான். 2 பேரும் அடிச்சிருமாண்டு செத்து போயிட்டாங்களாம். அப்புறம் சிவபெருமான் வந்து இவங்களுடைய பக்தியை மெச்சி அந்த யானையை அந்த ஏதோ சிவகணங்களின் தலைவனாக மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்குது. அந்த சிலந்தியை ஏதோ கோச்செங்குட்டு சோழன் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னனாக பிறந்ததாகவும் போட்டிருக்கு. சிலந்தியாக இருந்து அரசனாக பிறந்த இந்த கோச்செங்கட் சோழன் அப்படிங்கிறவர் 70 மாடக்கோவில்களை கட்டினாராம். அதில் முதல் மாடக்கோவில் இதுதானாம். அவர் கட்டும்போதே விவரமாக முன்பகை இருந்திருக்கல யானை கூட. அப்போ அந்த யானை உள்ளே வரக்கூடாத அளவுக்கு அதை குறுகலான படிகளை வச்சு முதல் கோயிலை கட்டினாராம். இதெல்லாம் நம்பப்படுகின்ற புராண கதைகள். அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது, ஆனால் சுவாரஸ்யமாக இருக்கும். உள்வீதியில் தென்பகுதிக்கு வந்துட்டோம். இங்கே இருக்க தெப்பத்தை பார்ப்போம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? அட்டேங்க அப்பா, இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க. செம்ம அற்புதம். இந்த தெப்பத்து நீரில் கோவில் கோபுரம் அந்த நிழல் தெரியுது. தெப்பத்துக்கு உள்ளே போக முடியுமா என்னங்கிறது எனக்கு தெரியல, யாரையுமே காணோம். இப்போ நாம் நிற்கிறது வந்து சவுத் உள்வீதி, அதாவது தெற்கு உள்வீதினே சொல்கிறாங்க. அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் உள்வீதி வெளி வீதின்னு வச்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த கோயிலில் 4 சுற்று மதில்கள் இருக்குது. 4வது மதில் கட்டிக்கிட்டு இருக்கும்போது இறைவன் ஒரு சித்தர் மாதிரி வந்தாராம். நேரில் வந்து அங்கே வேலை செஞ்சிட்டு இருக்க பணியாளர்களுக்கு திருநீரை வந்து கூலியாக கொடுத்தாராம். என்னடா அது திருநீரை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கும்போது அவங்கவுங்க உழைப்புக்கேற்ப அது தங்கமாக மாறிச்சு அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க. அதனால் அந்த 4வது சுற்று மதில் வந்து திருநீற்றான் மதில்னே இப்போவும் அழைக்கப்படுதான். அந்த பக்கம் பார்த்த இந்த தெப்பம் இது வரைக்கும் இருக்குது. வாங்க இப்போ இந்த தெப்பத்தை பற்றி பார்ப்போம். ஏன் இதில் ஆட்கள் இல்லை அப்படின்னா, இது இப்போ அனுமதி இல்லையா உள்ள யாருக்கும். தெப்பத்துக்கு உள்ளே ஓடி அந்த மன்னர்களோ அல்லது பொறுப்பாளர்களோ நடந்து போகிறது மாதிரியான ஒரு வீதியாக ஒரு இடம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? சூப்பராக யோசித்து கட்டியிருக்காங்களே. இந்த கோபுரம் மேற்கே உள்ளது. இது வழியாக போனோம்னா அது எக்ஸிட்டுன்னு சொல்கிறாங்க. உள்ள கடை வீதிக்கு போகுது. அதுக்குள்ளே தான் பைக்குகளும் போய்க்கிடுது. இந்த திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி கோயில் பஞ்சபூதங்களில் ஒன்றான நீரின் பெயரால் நீர்த்தலம்னு அறியப்படுது. இந்த பகுதி தாங்க நம்ம சிவனாகிய ஜம்புகேஸ்வரரை பார்க்க போகிற வழி. கோயிலுக்கு உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி எல்லாரும் இங்கே நின்று ஒரு தடவை சாமியை கும்பிட்டுட்டு தான் உள்ளே போகிறாங்க. கோவில் வாசலில் சில சின்ன சின்ன கடைகள் இருக்குது. அதில் இந்த அகத்தி விற்கிறாங்க. அதை இங்கே உள்ள இந்த கோமாதாவுக்கு வாங்கி மக்கள் கொடுக்கறது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க.
மன்னர்கள் காலத்தில் பயன்பட்ட அந்த தேரை பார்த்தீங்களா, எவ்வளோ பழமையானது, இன்னும் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல. எத்தனை தூண்கள் வரிசையாக நிற்கிது. இந்த தூண்களில் தான் அந்த மேலே உள்ள டெரஸ் நிற்கிது. பூராமே கல் தான். உள்ளுக்குள்ளே புலி சிலைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பர்பஸ்ன்னு தெரியலை. அந்த சிலை கல்லில் செஞ்சது மாதிரி தெரியலை. ஆனால் இந்த ஒரு குதிரை மாதிரி இருக்குது பாருங்க, இதெல்லாம் கல்லில் தான் செஞ்சுருக்காங்க. தீவிரமான சாமி பக்தன் சரவண உள்ளுக்குள்ளே போயிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பாருங்களேன், கம்ப்ளீட்டாக எல்லாமே கல் தான், வரிசையாக அடுக்கியிருக்காங்க. இது கோவில் நடை சாத்தி இருக்குது. அதனால் இந்த பக்தர்கள்லாம் சும்மா போய் வெளியிலேருந்து சாமியை கும்பிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் உள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ நான் கோவில் வளாகத்துக்குள்ளே வந்துட்டேன். சுத்தமாக வச்சுருக்காங்க. இனியும் நட திறக்கலை, அதனால் பொது தரிசனம் காத்திருக்காங்க. அந்த பக்கம் கூடி கட்டண தரிசனம் இருக்குது. நாங்கள் அதில் போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மதியம் 12 மணி நடை திறக்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி நடத்த வேண்டிய அந்த கோமாதா பூஜைக்கு கோமாதா ரெடியாக நிற்கிது. கோமாதா பூஜைக்கு அகிலாண்டேஸ்வரி கோயில் வந்து சிவாச்சாரியார் வர்ற வரைக்கும் இந்த இடத்துல இந்த கோமாதா நின்றுக்கிட்டு இருக்கும். மக்கள் வணங்கிட்டு போவாங்க. சிவாச்சாரியார் பெண் வேடம் அணிந்து வந்து பூஜை புனஸ்காரம்லாம் செஞ்சுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த கோமாதாவை வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லோரும் அதை தொட்டு கும்பிட்டுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் கோமாதாவை வலம் வந்து கும்பிட்டார். என்ன சம்பிரதாயம்னு தெரியல. நானும் சரவணனும் 4வது பிரகாரத்தில் காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பக்தர்கள் உள்ளே போகிறாங்கல்ல, அதான் 5வது இடம். அதாவது மூலவர் அங்கே தான் இருக்கார். இந்த இடத்துல தான் கோமாதா பூஜை நடக்கும். அதெல்லாம் படம் பிடிக்க முடியாது. கோமாதா பூஜை முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க. அந்த பூஜையை நடத்துகிறவர் யாருன்னா, அகிலாண்டேஸ்வரி சன்னிதானத்திலிருந்து வரக்கூடிய அந்த சிவாச்சாரியார் பெண் வேஷம் கட்டி தான் வந்து அதை நடத்தி முடிப்பார். அவர் கிரீடம்லாம் வச்சுருப்பார். அதுதான் ஐதீகமாக. சரவணன் நிற்கிற இடம் 4வது பிரகாரம். இது வெளியே போனால் தான் அகிலாண்டேஸ்வரி சன்னதியை போய் அடைய முடியும். இந்த கோவில் சிவன் கோயிலாக இருந்தாலும் ஆட்சி அதிகாரம் அகிலாண்டேஸ்வரி கிட்ட தான். இந்த கோவில் சின்னதெல்லாம் கிடையாது. மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட ஏக்கர் கணக்கில் இருக்குது. பெரிய கோயிலாக இருக்குது. விக்கிபீடியாவில் கோவிலுடைய புராண கதை பற்றி சொல்லியிருந்தது போலவே வரலாறு குறித்தும் சொல்லியிருக்காங்க. அதாவது பாண்டிய மன்னர்கள் தான் இந்த கோயிலை கட்டி பராமரித்ததாகவும் சோழ மன்னர்கள் நன்கொடை கொடுத்து உதவியதாகவும் சொல்கிறாங்க. அகிலாண்டேஸ்வரி கோயிலேருந்து ஒரு சிவாச்சாரியார் பெண் வேடம் விட்டு அங்கே சுயம்பலிங்கத்திட்ட வந்து கோமாதா பூஜை செய்வார்ல, அவரை வழி நடத்தி கூட்டு வர்றது இந்த யானை தான். இந்த கோவில் மூலவர் ஒரு சுயம்பலிங்கம் நீர் வடிவில் தான் இருப்பார். அதாவது இந்த லிங்கத்தில் எப்போவுமே நீர் கசிஞ்சிக்கிட்டே இருக்கும். பொது தரிசனம் கட்டண தரிசனம் ரெண்டுமே ஒரு கட்டத்தில் ஒன்றா சேர்த்து தான் விடுவாங்க. 2ஆக பிரித்து விடுவாங்க. ஆனால் கர்ப்பகிரகம் சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமப்பட்டு தான் உள்ள மூலவரை போய் பார்த்துட்டு வரணும். இப்போல்லாம் கற்கள் பதிக்கப்பட்டிருக்கிறதுனால மக்கள் நடக்கிறதுக்காக இந்த மாதிரி விரிப்புகள்லாம் விரித்து அதில் காய்கறி போட்டு தண்ணியெல்லாம் பீச்சி அடித்து வச்சுருக்காங்க. அகிலாண்டேஸ்வரி சன்னதிக்குள்ளே உள்ள ஒரு நந்திகிட்ட பக்தர்கள் வந்து குனிஞ்சு அது காதில் ஏதோ சொல்லி வேண்டுதல் வைக்கிறாங்க. அது என்னன்னு தெரியலை. யாராவது தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே சில கல்வெட்டுகளை பார்த்தேன். அதில் வெளி மாநிலத்தை சேர்ந்த ட்ரஸ்டெல்லாம் அதில் ஹெல்ப் பண்ணுறதா போட்டிருந்தாங்க. வெளி மாநில பக்தர்களையும் பார்க்க முடிஞ்சது. இந்த கோவில் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருந்தாலும் திருச்சியில் இவ்வளவு பெரிய ஒரு கோயில் இருக்குது, ஒரு சிவன் கோயில் அப்படிங்கிறது பிரமிப்பாக தான் இருக்குது. இது உச்சி வெயிலுங்கிறதுனால யாருமே இங்கே நிற்கலை. எல்லாருமே ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டாங்க. நான் மட்டும் தைரியமாக நடந்து போனேன். கால் சுடத்தான் செய்யுது, இருந்தாலும் பரவாயில்ல. அழகான வேலைப்பாடுகள் நிறைந்த இந்த கோபுரத்தை பாருங்க. புரியல. டேய் அதை அப்படியே அமுச்சுறாரா, எடிட் பண்ணிடுறா.
நான் அனுப்பிச்சிடுவேன் உனக்கு. கோவில் வாசலில் உள்ள கடையில் இப்படி வித்தியாசமான மலர்கள் பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேன். இது என்ன சின்ன தாமரையா இல்லை வேறு எதுமானு ஒன்றும் தெரியலை. தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஒரு பிரகாரத்துலேருந்து மற்ற பிரகாரத்துக்கு போகிறதுக்கு பைக்கில் போயிடலாம், சைக்கிளில் போயிடலாம், நடந்து போயிடலாம். காரில் யாரும் போயிடணும்னு நினச்சிடாதீங்க. சுற்றி தான் போகணும். இந்த மாதிரி தடுப்புகள்லாம் இருக்கும். உச்சிகால பூஜை முடிஞ்சதும் அந்த கேட்டை பூட்டிட்டாங்க பாருங்கள். நாங்கள் அங்கேருந்து புறப்படும்போது ஓம் நம சிவாயா சிவ சிவ விபூதி சித்தர்னு ஒரு அந்த கோயில் வளாகத்திலே ஒன்று இருக்குது. ஆனால் இப்போ யாரும் அங்கே இல்லை போல இருக்குது. ஒரு காலத்தில் இது ஃபேமஸாக இருந்திருக்க கூடும்னு நான் நினைக்கிறேன். அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அங்கேருந்து ஸ்ரீரங்கம் நோக்கி புறப்படும். கங்கா சங்காச காவேரி ஸ்ரீரங்கேச மனோகரி கல்யாணகாரி கலுஷாரி நமஸ்தே து சுகாசரி. ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி. ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி. பூலோக வைகுண்டம்னு பெருமையாக அழைக்கப்படுகின்ற திருச்சி ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலுடைய கோபுரத்துடைய கம்பீரத்தை பாருங்கள். இந்த ராஜகோபுரம் தென்னிந்தியாவிலே மிக உயரமானது. இந்த ஸ்ரீரங்கம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 600 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு தீவு நகரம். அதாவது காவிரி கொள்ளிடம் 2 நதிகளுக்கும் இடையில் அமைஞ்சிருக்கிற ஒரு அற்புதமான கோவில். இந்த கோவிலில் 7 சுற்றுமதில்கள் இருக்குது, 21 கோபுரங்கள் இருக்குது. நான் இப்போ மேற்கு பகுதியிலிருந்து கோவிலுக்கு உள்ளே போக போகிறேன். இந்த கோவில்லையும் திருவானைக்காவல் கோவில் போலவே மொட்டை கோபுரங்களை பார்க்க முடியுது. விக்கிபீடியா சொல்கிற தல வரலாறில் திருவரங்கங்கோயில் சிலை பிரம்மாவின் தவத்தால் திருப்பார்கடலிலிருந்து வெளிப்பட்டு தானாக தோன்றியது, அதாவது சுயம்பு அப்படிங்கிறாங்க. 7 மதில்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு இடம் தான் இது. மேலே அடைய வளஞ்சான் தெரு அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த கோபுரத்துக்கு உள்ளே ஓடி போகணும். இங்கே பாருங்க, அந்த கோபுரத்தில் அந்த பகுதியிலலாம் நோட்டீஸில் ஒட்டி வச்சுருக்காங்க பாருங்க. இவங்களுக்கு எதையாவது உருவாக்க முடியுமா நம்ம ஆட்களுக்கு? இந்த மாதிரி நோட்டீஸ் ஒட்டி கேடாக்கிறதுக்கு வேணால் தெரியும். அதை தாண்டி இந்த மேலே சித்திர வீதி, இந்த வீதி வரைக்கும் நம்ம சொந்த வாகனங்களை கொண்டு வர முடியும். இதுக்கப்புறம் கொண்டு போக முடியாது. சரி, இப்போ நான் விக்கிபீடியா சொல்கிற அந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிலையை உருவாக்கின பிரம்மா தினமும் அதுக்கு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சூரியனை நியமனம் பண்ணியிருக்காரு. சூரிய குலத்தில் பிறந்த ஒரு அரசன் இந்த சிலையை தன்னுடைய தலைநகரமான அயோத்திக்கு வழிபடுறதுக்காக கொண்டு போயிட்டானான். காலம் செல்ல செல்ல ராமர் அந்த சிலையை இலங்கையிலேருந்து பட்டாபிஷேகத்துக்காக வந்திருந்த விபீஷணனுக்கு பரிசாக கொடுத்துட்டாரான். விபீஷணன் யாருன்னு தெரியும்ல? அவன் தாங்க ராவணனுடைய தம்பி. ராமரோடு சேர்ந்துக்கிட்டு ராவணனுக்கு எதிராக போர் செஞ்சான்ல, அவன்தான். நீங்கள் ராவணன் கதையை அப்படியே உத்து கவனிச்சு பாருங்களேன். விபீஷணை ரொம்ப நல்லவன் மாதிரியே காட்டியிருப்பாங்க. சரி, அவன் நல்லவனா கெட்டவனா அது எதோ இருந்துட்டு போகுது. இப்போ ராமருக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டான். அதனால் ராமர் கொடுத்த அந்த சிலையை, அதை பரிசாக கொடுத்தார் இல்லையா, அந்த சிலையை எடுத்துக்கிட்டு இலங்கையை கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான் விபீஷணன். விபீஷணனும் அப்போ இலங்கையை ஆண்டுகிட்டு இருந்திருப்பான் போல இருக்குது. ஆனாலும் பாருங்கள், அவனை அயோத்தியிலேருந்து அந்த சிலையை தலையிலே வச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டே கொண்டு வந்தானா இலங்கையை கொண்டு போகிறதுக்கு. இந்த நுழைவு வாயிலில் பார்க்கடலில் பள்ளி கொண்டது மாதிரி ஒரு சிலையை செஞ்சு அதை ஒட்டி வச்சுருக்காங்க. கவனிச்சிங்களா? தத்ரூபமாக இருக்குல்ல. அந்த காலத்து சிற்பிகளை என்ன எப்படி தான் பாராட்டுறதுனே தெரியல. இந்த பக்கத்தில் ஏதோ உலகத்தை தூக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்குது. யார் அவர்? அவன் அனுமார். சஞ்சீவி மலை தூக்கிட்டு ஓடுறாரு. ஓகே ஓகே. அப்படியே இங்கே வர பழங்கால சிற்பம். யார் இதை வடிவமைச்சதுன்னு தெரியாது. அப்படியே க்ளோஸ் வந்து காமிடணும். நாட்டியம் ஆடுறவங்க மாதிரி இருக்கு. சரி, நான் மீண்டும் கதைக்குள்ளே போகிறேன். விபீஷணன் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு அயோத்தியிலேருந்து இலங்கையை நோக்கி நடந்து வந்தானான். இப்போ நாமெல்லாம் இங்கே பக்கத்தில் இருக்க தெருவில் இருக்க கடைக்கு போயிட்டு வரது கூட வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ நாம் அந்த மெயினான பிளேஸ் இருக்கு இல்லையா, அதாவது கோயிலுடைய சுற்றுப்புற அரங்கிலே மெயினான இடம், அங்கே வந்துட்டோம்.
இது ஒரு அகலமான வீதியாக இருக்குங்க. மதியம் ஆயிட்டதுனால வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. காரெல்லாம் இந்த பக்கம் போகுது, நம்மளை மட்டும் ஏன் போக விடலை? சரி கேட்டு பார்ப்போம். சரி, கதையை தொடர்றேன். தலையில் சுமந்துட்டு வந்த விபீஷனை இங்கே இந்த காவிரி கரைக்கிட்ட வரும்போது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்தவன் சிலையை கீழே வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களாம். அதனால் அங்கே பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு சிறுவன் கையில் கொடுத்துட்டு அந்த பக்கம் போயிட்டு வந்துருப்பான் போல இருக்குது. திருப்பி வரும்போது பார்த்தா அந்த பையன் கீழே வச்சுட்டான். அடப்பாவி, ஏன்டா கீழே வச்சேன்னு அந்த சின்னவனை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது சிலையை எடுத்து பார்த்துருக்கான், எடுக்கவே முடியலை. அது ஸ்ட்ராங்காக ஊண்டி இருந்துக்கிருச்சு. அச்சச்சோ, அயோத்தி பெருமாளை எப்படியாவது இலங்கை கொண்டு போகணும்னு நினச்சோம், இப்படி ஆயிடுச்சேன்னு அப்படியே கலங்கிட்டு இருந்தானான். அந்த நேரத்தில் விநாயக பெருமான் அங்கே வந்து அந்த சிறுவனாக சிலையை கீழே வச்சு, நான் தான்ப்பா, நீ கவலைப்படாத, அவர் இங்கே தான் இருக்க போகிறாரு இனிமேன்னு சொல்லி மறைஞ்சிட்டாராம். நாங்கள் காரை விட்டுருந்த இடத்துக்கு அந்த காவல்துறை அதிகாரிகிட்ட கேட்டோம். அந்த அம்மா விடவே மாட்டேன்ட்டாங்க. யாராக இருந்தாலும் முடியாதுங்க அப்படின்னு கராராக சொல்லிட்டாங்க. அதனால் கார் எடுத்துகிட்டு சுற்றி வர போகிறோம், வேறு பக்கம் கொடி கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு. விபீஷனை ஊருக்கு போகாமல் இங்கேருந்து வருந்திக்கிட்டு இருக்கிறத கேள்விப்பட்டு சோழ நாட்டை ஆண்டு வந்த தர்மவர்ம சோழனுங்கிற மன்னன் விபீஷணனுக்கு ஆறுதல் சொன்னாப்லையாம். அதெல்லாம் காதில் வாங்காமல் இந்த விபீஷனை சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருந்துருப்பான் போல இருக்குது. அப்போ அரங்கநாதர் என்ன பண்ணியிருக்காரு, சரியப்பா, நான் இங்கே தான் இருக்க விரும்புகிறேன் காவிரி கரையில், உனக்காக வேண்டி தென் திசை இலங்கையை நோக்கி நான் பார்த்துக்கிட்டு நிற்கிறேன், உன் இலங்கையும் நான் பார்க்குறது மாதிரி நான் நின்றுக்கிறேன் அப்படின்னு ஆறுதல் சொன்னாராம் சாமி. இந்த கதை எப்படி பின்னிருக்காங்க பாருங்க. கடவுளுக்கும் இங்கே இருந்த மன்னர்களுக்கும் ஒரு லிங்க் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் தான் இந்த சிலையை இங்கே வச்சு இந்த கோயிலை கட்டினது யார்? அதே சோழ நாட்டை ஆண்ட தர்மவர்ம சோழனுங்கிற மன்னன். கொஞ்சம் பொறுங்க, அதுக்குள்ளே இந்த கோயிலை கட்டினார் அவர் தான் முடிவு பண்ணிடாதீங்க. ஆக்சுவலாக அவர் இப்போ சின்னதாக ஒரு கோயிலை கட்டியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இந்த கோயில் மூடிருச்சான் மணலால். அதுக்கப்புறம் வந்த சோழ மன்னன் ஒருத்தர் அந்த ஒரு கிளியோட உதவியோட இதை இந்த கோயிலை சரி பண்ணியிருக்காரு. மணலெல்லாம் அள்ளி சுத்தப்படுத்தி வச்சுருந்துருக்காரு. அதனால் அவருக்கு கிளிச்சோழன்னு பேர் இருந்துச்சான். கிள்ளி வளவன்னு சொல்லுவாங்களாம். இந்த கிள்ளி வளவன் தான் அதுக்கப்புறம் புனரமைச்சு அரங்கநாதருக்கு பெரிய கோயிலாக கட்டினதாக இங்கே சொல்லப்படுது. சோழர்களோடு இந்த கோவிலுக்கு தொடர்பு போய்விடலை. அதுக்கப்புறம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த நாயக்கர்கள் தான் இந்த ராஜகோபுரத்தோடைய அடித்தளத்தை, அதாவது மொட்டை கோபுரமாக கட்டியிருக்காங்க. ஏதோ சில காரணங்களால் அவங்களால கட்ட முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஜீயர் ஒருத்தருடைய பெரும் முயற்சியில் 1987 தான் கட்டி முடிச்சிருக்காங்க இந்த கோபுரத்தை. இந்த கோபுரத்தில் எங்கும் இல்லாத அளவுக்கு 13 கலசங்கள் இருக்கான். மிகவும் பழமையான வரலாறு கொண்ட இந்த கோயில் சங்க இலக்கியங்கள்லையும் பேசப்பட்டிருக்கு. நானும் சரவணனும் கோயிலுக்குள்ளே போய் சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பி இந்த பொங்கல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அதை வாங்கிட்டு வரோம். காட்டு பாப்பா, அதை காட்டு. ஓகே, தேங்க்யூ. இவ்வளவு சொன்ன நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். அதாவது உள்ளுக்குள்ளே ஒரு போர்டு இருக்கும், கண்டிப்பாக இந்துக்களுக்கு மட்டுமே அனுமதின்னு இருக்கும். அதனால் மற்ற மதத்தினர் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அன்னதானமோ பொங்கலோ வாங்கி சாப்பிட்டு அந்த தொன்னையை கண்டிப்பாக குப்பை தொட்டியில் போடுங்க, கண்ட இடத்துலையும் போட்டுறாதீங்க. ஒரே நாளில் ஒரே ஊரில் சிவனையும் பெருமாளையும் தரிசிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.